ஹலோ மை செல்லக்குட்டீஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில்கதிர்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு, அவ பேரு தேவி. அவளுக்கு நைட்டுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த நட்சத்திரங்களை பார்த்து கற்பனை கதை சொல்றதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ சொல்ற கதைய அவங்க அம்மா, தம்பி, அப்பா எல்லாருமே கேட்பாங்க. ஒரு நாள் தேவி, இந்த நட்சத்திரம் என்னோட மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொல்வா. ஆனா யாருமே நம்பல. ஆனா தேவிக்கு மட்டும் அந்த நட்சத்திரம் வெறும் ஒளி கிடையாது அப்படின்னு நினைச்சா. ஒரு நாள் நைட்டு அந்த ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மரங்கள் அசைறதில்ல, எதுவுமே அசையல. அன்னைக்கு நைட்டு பூம் அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் அவளோட தோட்டத்துல விழுந்தது. சத்தத்தை கேட்டு தேவி ஓடி போய் பார்த்தா. அப்போ அங்க பலன்னு ஒரு வெளிச்சம் வந்து அவளை பார்த்து, தேவி, இரவோட உலகத்துக்கு நீ வர தயாரா அப்படின்னு சொல்லி அந்த ஒலி கேட்டது. உடனே அவ, நானா அப்படின்னு சொல்லி கேட்டா. அந்த ஒலி அதுக்கு, ஆமா, நீ தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி அந்த ஒலி சொல்லுச்சு. அவளும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சத்து கூடவே போனான். அப்போ அவங்க அந்த இரவோட உலகத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற மரங்கள்லாம் பேசுது, நிலா பக்கத்திலேயே வட்டமா சுத்திக்கிட்டு இருந்தது. அங்கதான் இரவின் ராணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒலி சொல்லுச்சு. உடனே அங்க இருந்து அந்த ராணியோட குரல் கேட்டுச்சு. தேவி, நீ சொல்லும் கதைகள் தான் நம்ம உலகின் ஒளி. நீ இல்லாம நம்ம இரவு இருட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இரவின் ராணி தேவிய பார்த்து சொன்னாங்க. அப்போ அந்த இரவின் ராணி வந்து தேவி கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டிக்க கொடுக்கறாங்க. அவ கதை சொல்லும் போது அங்க இருக்கிற மரங்கள்லாம் பூக்கள் பூக்குது, நிலா பளிச்சுன்னு வெளிச்சம் தருது, அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிக்குது. அப்போதுல இருந்து அவ அந்த இரவு உலகத்துக்கு ஒரு கதையாசிரியரா ஆகுறா. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அவ ஒரு நாள் கதை சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அவளுக்கு வருத்தம். அவ கதை சொல்லாதனால அந்த இரவு உலகம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. அங்க எல்லாமே மாறிடுச்சு. அங்க ஒரு அமைதி இல்லை, ஒளி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது, உண்மையான ஒளி வந்து கதையில இல்ல, அது நம்ம மனசுல தான் இருக்கு. அப்போ போய் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா. அதுக்கப்புறம் அவளோட மனசு ரொம்ப தெளிவாயிடுச்சு. அந்த மாய உலகமும் ஒளியா மாறிடுச்சு. அவ மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இந்த ராணியும் முழிச்சுக்கிட்டாங்க. அந்த இரவோட உலகமும் ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.